Selvraj from Certified Tata AIA Life Advisor Business Social Development இருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. எல்லாம் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே வந்து பாங்க ஸ்ரீ மகா பிரியவா கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியூர்லி வந்து டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கன்சல்டன்ட் வந்து நான் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க +2 டிகிரி யாரெல்லாம் முடிச்சுக்காங்களோ வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன். ஐஆர்டிஏ லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து ஃபுல் நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்பிள் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோட மொபைல் நம்பர் 9842399422. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல நாலேஜ். அதாவது டாடா ஏஏல எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரம் ரக்ஷக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 1 crore வந்து கவரேஜ் வந்து எடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்க இன்பில்ட்டாகவே வந்து ஆக்சிடென்ட் டெத்து, ஆக்சிடென்ட் பர்மனன்ட் டிசபிலிட்டி இந்த 3 வந்து இருக்கும். பேசிக் சம்மர்ஷூடு இந்த 2 எல்லாம் சேர்ந்து இருக்கும். இவங்க வந்து 1 year முடிஞ்சிருச்சு. அடுத்த 1 year வந்து டியூ வந்துருக்கு. ஸோ அந்த டியூ வந்து கட்டாமல் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. டியூ டு வந்து பர்சனலாக வந்து பணம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி அது வந்து மார்க்கெட் லிங்க்டு. ஸோ ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் வந்து அது மார்க்கெட் லிங்க்டு. இந்த இடத்த பணம் கட்டாதனால டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா 30 நாள்னா 30 நாளுக்குள்ளே வந்து கட்டிடுங்க. இல்லைனா வந்து டிஸ்கண்டினியூஷன் அந்த ஃபண்டு எல்லாமே வந்து டிஸ்கண்டினியூவில் போய் உட்காந்துருக்கும். மறுபடியும் வந்து நீங்கள் பே பண்ணும்போது அது ஆக்டிவேட் ஆகிடும். பயப்பட அவசியம் கிடையாது. பட் இதனால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கட்டணுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டிடுங்க. எப்படியாவது வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து ரெடி பண்ணி கட்டிடுங்க. ஏன்னா நம்ம வந்து பணம் கஷ்டம் வரும்போது வந்து கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரி பண்ணி வேணும்னா எந்த ஒரு பிரச்சனை வரும்போது பணம் கஷ்டம் வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ஆயுள் காப்பீடு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா, அது வந்து கட்டாமல் விட்டுருது. ஸோ அந்த மாதிரி விடும்போது என்ன ஆகுனா, சப்போஸ் உடல்நிலை மெடிக்கல் இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் கட்டமிட்டீங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத போது ஒரு தீவிரம் அடைஞ்சு கட்டமிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அது டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து தப்பான ஒரு விஷயம் இல்லைங்களா. அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் அமௌண்ட் எடுத்து சப்போஸ் கட்டாமல் விட்டிருந்தீங்கன்னா அந்த டைமில் ஏதாவது ரிஸ்க் ஏதாவது ஆச்சு அப்படின்னா காப்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அந்த 1 month கேஸ் டைம் தான் 1 month கூட கட்டிடுங்க. கட்டாமல் விட்டிங்கன்னா அந்த டைமிங்கில் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிளைம் வந்து கிடைக்காது. ஸோ ஐ பர்சனலி ரெக்வஸ்ட்டு யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் வந்து மருத்துவ காப்பீடு இருந்தாலும் சரி, இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, தயவுசெய்து வந்து கட்டிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் எடுத்துக்கோங்க.